பா காசு ஒரு 1000 கொடுப்பா. எதுக்குப்பா? எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்ப்பா. போன வாரம் தானேப்பா 2000 கொடுத்தேன். நான் தான் சொல்றேன்லப்பா. இப்பவே வேணுமா? ஆமாப்பா குடு. வரேன். எஸ், எப்படியோ ஒரு ஏமாற்றி காசை வாங்கிட்டோம். மச்சான், எங்கள் அப்பாவை ஏமாற்றி 1000 ரூபா காசு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. நைட்டுக்கு பார்ட்டி பண்ணலாம் வா. ஓகேவா? டேய் எப்படா? எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு வாங்கிட்டான்டா. வாடா. டேய் அவரே பாவம்டா டேய். டேய் அந்த ஆள் கிடக்குறாரு, வாடா நீ. சரி மச்சான், வந்துரு சீக்கிரம். ஓகேவா? என்ன வாழ்க்கடா இது. மாதம் மாதம் வீட்டு வாடகை கொடுக்கணும், தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கின கடனை கட்டணும், இஎம்ஐ கட்டணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் முதல் நாயகன் நீ. ஹலோ ஹலோ தம்பி, எங்கேப்பா இருக்க? நான் அம்மா பேசுகிறேன்ப்பா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்தோம். டாக்டர் அப்பாவை பார்த்துட்டு குடிச்சு குடலெல்லாம் வெந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டாருப்பா. ஆஸ்பத்திரிக்கு வேறு செலவாகும்னு சொல்லியிருக்காங்கப்பா. நீ கொஞ்சம் காசு அரேஞ்ச் பண்ணி சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு தம்பி. அப்படியா? ஓகேம்மா, நான் வந்துடுறேம்மா. ஃபோன் வச்சுட்டுமா? அப்பாவை ஏமாற்றி அவர் காசை வாங்கிட்டு போய் செலவு பண்ணி ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் தான் அப்பாவோட உதவி இல்லாமல் ஒவ்வொரு நாளாக தான் குடும்பத்துக்காக தன்னுடைய ஆசைகள்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம லைஃப் மாறும், நம்ம மேலே வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் எங்களை மாதிரி பசங்க வாழ்ந்துட்டுருக்கோம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே.